கேன்வாஸ் வச்சு இப்போ நம்ம ரவுண்ட் நெக் வந்து குர்த்திக்கு கட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் ஆர் பேக் சேம் சரிங்களா. நீட் ஃபினிஷிங்காக நம்ம கேன்வாஸ் வந்து குர்த்திக்கு இல்லை வந்து ப்ளவுஸ்க்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இப்போது கழுத்தோட அகலம் எப்போவுமே லெஃப்ட் சைடில் க்ளோஸாக இருக்கணும். கழுத்து பகுதி போட்டாலே கம்பல்சரியாக நீங்கள் லெஃப்ட் சைடில் க்ளோஸ்டாக வச்சுக்கோங்க சரிங்களா. லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் க்ளோஸ் பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2.25 இன்ச் கழுத்தோட அகலம் வச்சுருக்கேன் சரிங்களா. 2.25 கழுத்தோட ஹைட் நான் வந்து பேக் நெக்குக்கு வைக்கிறதுனால ஸோ இது வந்து 6 வச்சுருக்கேன் சரிங்களா. இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ நீங்கள் அந்த கர்வ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் ரஃப்பாக வந்துட்டு இந்த கர்வை ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்படியே வந்துட்டு நீங்கள் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை ஃப்ரீ ஹேண்டில் நீங்கள் ரவுண்ட் பண்ணாலும் ஓகே. ஸோ நான் இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இதுக்கப்புறம் நான் ஆம்ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராப்பரான கர்வ் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அப்படியே நான் ரவுண்ட் வந்து எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இதுக்குமே வந்துட்டு நீங்கள் அந்த கர்வாகவே தான் இப்படி கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ரவுண்ட் நெக் வந்து கேன்வாஸில் போட்டாலும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரிங்களா, உங்களுக்கு ப்ராப்பரான அவுட்டர் லைன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இவ்வளோ தான். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நான் அவுட்டர் லைன் கட் பண்ணுறேன். இது உங்களுக்கு கட்டிங்லேயே உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அவுட்டர் லேயர் கட் பண்ணினதையுமே உங்களுக்கு அந்த கர்வோட இது உள் சைடாக இருக்கிறது வந்து கர்வாகவும் அவுட் சைடு நம்ம நீட் ஃபினிஷிங் அதாவது ப்ளவுஸோ இல்லை குர்த்தியோ வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரிங்களா. ஸோ அவுட்டர் பாக்ஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் கர்வ் கட் பண்ணும்போது நிறுத்தி கட் பண்ணாமல் அந்த கர்வ் கிட்ட ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஸ்டிச்சிங்கும் போதும் அந்த பழக்கம் வர தான் அந்த ஃபினிஷிங்கும் நீட்டாக வர ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள் கேன்வாஸ் வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுக்கு பிகினர்ஸ் பழக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.